அன்பிற்குரிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கத்துடன் கூடிய குழந்தைகள் தினவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய மாணவர்களே, நாம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை, மேடைகள் தோறும் மினுக்கும் வார்த்தைகளை பேசிக்கொண்டு குழந்தைகள் தினங்களை கொண்டாடுகிறவர்களே, தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை கொண்டாடுங்கள் என்று கவிக்கோ மிக அழகாக வலியுறுத்துகிறார். அவ்வாக்கினிற்கு இணங்க நமது ட்ரினிட்டி பள்ளியில் கடந்த 13 நாட்களாக குழந்தைகளை மிக சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ட்ரினிட்டி பள்ளியின் ஆசிரியர்களாகிய நாங்கள் உங்களுக்கு ஆழம் விழுதுகள் என்கின்ற ஒரு கதையை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைத்தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பினிலே. ஆகையால் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை பண்புள்ளவர்களாக வழங்கியது நமது கடமையாகவும் இருக்கிறது. அதைத்தான் இக்கதையின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தவிருக்கிறோம். இதோ என்னங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்டு தானமா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணிருக்காங்க. இப்ப கிளம்பினாதான் அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க போய் சேர முடியும். நான் கிளம்பிட்டேன். டிவி கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கோங்க. இல்ல இப்போதைக்கு டைம் ஆயிடுச்சு. கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். சரியா? நம்ம சின்ன கூட ஏஞ்சிட்டாலே இவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சிட்டா. சரி, ஒரு சின்ன வேலையா நான் வெளியில போயிட்டு வரேன். சரியா? அதனால அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம, சரியா, நீங்க வேலையை பார்த்துக்கோங்க. அம்மா என்ன சொல்றாங்க சரிங்க. சரியா? ஓகே, நான் கிளம்புறேன். சரி, பாய். நிம்மு போய் ப்ரே பண்ணிட்டு உட்கார்ந்து படிடா செல்ல குட்டி. சரிங்கம்மா. மணி 6 ஆச்சு. இவங்க 2 பேரும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. ராணி, ராணி வாமாங்க. மணி 6 ஆச்சு. +2 படிக்கிறாங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்கிறதே வேஸ்ட். நானு சீக்கிரம் எனக்கு ஹோம்வொர்க் செய்வேமா. ஐயோ இருங்க, தூங்கும் போது கூட பிள்ளைங்களை வச்சு கொட்டிக்கிறீங்க. தூங்கட்டும், ஏன்னா எழுப்பிடுங்க, நான் ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிடுவாங்க. ராஜா கண்ணு, ராஜா கண்ணு, ஆமா விடிஞ்சு நேரம் ஆகுதுடா, எழுடா. போமா எழுடா ராஜா கண்ணு. போமா. பாப்பா கூட எழுந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்னது? அப்பா எழுந்துட்டாளா? சரிமா சரிமா எழுப்பா. சரிமா. ஒரு எடுத்து மடிச்சு வச்சிருப்பா. அடிச்சுமா நீ. பா, நீ இருக்க நீ வளர்ந்த பையன், நீ தான் இதெல்லாம் செய்யணும். சரி, மடிச்சு வைக்கிறமா. டேய் பெருவனே, டேய் சின்னவனே, என்னடா தூக்கம்? பொழுது எழுச்சியாச்சு. எழுதுங்கடா, எழுதுங்கடா. படிச்சு 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 ஒரே கிளாஸ்ல 3 வருஷம். எழுதுடா, 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 டேய் எழுதுடா. மொபைலுங்களா சொல்லு. வாட்ஸ்அப் போலாமாடா? வர்றா வாட்ஸ்அப்ல அது ஸ்டாட்டஸ் எப்படி வச்சுக்கலாம் பாரா. ரவி ஸ்டாட்டஸ் நல்லா வச்சிருக்காங்கடா. அது மாதிரி பைக்ல நிக்கிற மாதிரி வந்துக்கிறான். பாடுறா. சரி சரி சரி, நீ பாடுறா. கொஞ்சம் தூக்கம் வருது, நான் பாடுறேன். அம்மா காப்பி கொண்டு எழுப்புடா. என்ன ராஜா கண்ணு, காப்பி சாப்பிட்டுப்பா. தேங்க்யூமா. கடைக்கு போயிட்டு வரியா? அப்பாவை சொல்லுமா. அண்ணே, அப்பா காலையிலே வேலைக்கு போயிட்டாங்கண்ணே. உங்களுக்கு அது கூட தெரியாதா? நம்ம இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்பமா போனாரு? நீங்க காலையில தூங்கிட்டே இருக்கீங்க, விடிஞ்சா கூட தூங்கிட்டே இருக்கீங்க. எப்படின்னா உங்களுக்கு தெரியும். நாளைக்கு பாருங்க, உங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு காட்டுறேன். யாரு? நீங்க. என்ன 2 பேரும் அம்மா வீட்டு விளையாடுறீங்களா? சீக்கிரம் கடைக்கு போ. போமா, உள்ள வேலை இருக்கு, போய் பாரு. கடைக்கு போயிட்டு வரேன். பெருவினே, இந்தடா தங்கம் பூஸ்ட். ஏண்டா உங்க அம்மா சொல்ற மாதிரி இப்படி சோம்பேறி எப்படாடே? புரியடா சென்னால, கொஞ்சம் அவனுக்கு புத்தி சொல்றாடே. வாழ்க்கை முன்னேறுங்களா? இப்படின்னா எப்படா இது? அப்பா கஷ்டப்பட்டு திட்டாரமா ப்ளீஸ்மா.
யாருடா செல்போனு? அம்மா இதெல்லாம் உனக்கு எதுக்குமா? ஆமா டேய் எழுந்து பெட்ஷீட்டை மடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு பள்ளிக்கு போகடா. சரிம்மா சரிம்மா பாத்துட்டு போமா போமா. ஏன்டா தங்கங்கள இந்த போர்வைய கூட ஒழுங்கா படிக்க முடியலடா. பூஸ்ட் போட்டு குடிச்சிட்டாங்களா உங்களுக்கு? நல்லா பூஸ்டா போட்டு குடி. நல்லா குடிச்சு தூங்கிட்டோம். ஒரு வேலையும் செய்யாம இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற காய்கறி மார்க்கெட் கூட போயிட்டு வர்றது கிடையாது. இவங்க எல்லாம் ஃபீஸ் கட்டி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். ஏங்க நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. வீட்டுல சுத்தமா காய்கறி இல்ல. இந்தாங்க. ஐயோ எங்க வச்ச பேக? இருமா காய்கறி மார்க்கெட் இவங்க 2 பேரும் அனுப்ப வேண்டியதுதான். இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் சீக்கிரம் கிளம்பலான்னு இருக்கிறேன். இந்த வேலை எனக்கு வச்சு அப்படி ரிவிஷன் பண்ணுமா? ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் பண்ணும். ஐயோ பிள்ளைங்க செல்போன் வச்சு நோண்டுக்காங்க. இவங்க ரிவிஷன் பண்றாங்க. சரி கூட அந்த பேக் நானே போய் வாங்கிட்டு வரேன். சாப்பிடலாமா? சரிங்கம்மா. ஹை சப்பாத்தியா? சப்பாத்தி. அம்மா இன்னொரு வைங்கம்மா. ஓகே சாப்பிடலாமா? அம்மா உங்களுக்கு? எனக்கு வேலை இருக்குப்பா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீங்க அம்மா, சாப்பிடுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோமா? நீங்களே எங்களோட சாப்பிடுங்கம்மா. சரி சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணிக்கலாம். சரிங்க. கடவுளே, இந்த உணவையும் உணவை சமைச்சவர்களையும் இந்த உணவு உருவாக காரணமா இருந்தவங்களையும் ஆசீர்வதிங்க. ஆமென். ஓகே வெரி குட். சாப்பிடுங்க. சரி. சாப்பிடுங்க. டேய் சின்னவனே, பெரிய ஸ்கூலுக்கு நேரத்துக்கு வாங்கடா. ஏன் வீட்டுல வாங்கி சாப்பிட்டுட்டு? ஏன்டா ஸ்கூல் பேக கூட சாப்பிடுவாங்க. பேக கட்டி வைக்கிறா தங்கங்கள. என்னடா சத்தம் அது? தொட்டு தொட்டுங்க. சாப்பிடும்போது ஒழுங்கா சாப்பிடுறேன். சரி நீங்க டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் படிமா. குட் மார்னிங். Good morning, students. Sit down. Yesterday I taught you this lesson about the world. How many continents are there in the world? Okay. So now I'm going to just ask you some questions. You tell me important continents. How many continents are there in the world? Stand up and say. Ma'am, 11 ma'am. 11. You, Nirmal? Ma'am, I don't know, ma'am. What about you? 7. 7. Good, very good. Clap hands for him. 7 hands. Can anyone sit down? Can anyone say the names of these continents? What continent is this? What continent is this? Asia. Good, very good. Clap hands for him. You come. You tell me what continent is this? North America. This one? South America. South America. Both are same, America. Next you come and say what continent is this? Australia, ma'am. Australia, good. Next, Johnny come and show me which continent they did tell so far. Which continent they did tell so far? No, you didn't understand I think. You see, this is the big continent, you know. What is the name of this continent? Yesterday I told you. No, America ma'am. No, not the big. Any one of you can tell? What continent? India is not. You, what about you? Africa, ma'am. Africa, good. Clap hands for her. So, you were not attentive in the class. Okay? You must be very, very attentive.
Otherwise, you cannot learn properly. Understand? Now you go and sit and watch Australia. Okay, now we are going to learn about India. Every time you are playing, see this, you are playing. With this pet. All this is very bad. You see the other students. And then bring your mother. அம்மா ஊருக்கு அப்பா ஊருக்கு இப்படி சொன்னா எப்பதான் பாட முடியுது? No excuse at all tomorrow because every day I am telling this thing. Okay, be careful. Next time you should complete every homework and bring. Yes, sir. Okay, sit down. You see, in all these four students, these two are very good. Whatever advice I give, they will take care of it. And then doing their work very nicely. If you want, you can see their notebooks. Very good for you. Okay, for you also. Thank you, ma'am. What about you? You are becoming. Understand? Now you have to continue at the same. Do that correctly. You will come up to these children. Understood? So today's class is over. Tomorrow you prepare for the test and come. Okay? Okay, ma'am. Okay, ma'am. Thank you, ma'am. தீபா 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 நல்லா இருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குமா? பசங்க எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. சரி ராணியம்மா. ரொம்ப வாங்கிருக்குமா? எல்லாம் பத்து. ஹாய் மகி. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இருக்கீங்க? நல்லா இருக்கு மகி, ஞாபகம் இருக்கா? இது ஒண்ணும் தெரியாதா? நீ என் கூட படிச்ச தீபாவாச்சே. சரிம்மா பாரு. உடம்பு பாத்துக்கோமா. பாய் மகிபா. பாய்மா. தீபம்மா கடைக்கு போல வரையம்மா. இல்லம்மா, அவர் வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நான் வீட்டுல எல்லாம் நினைச்சுக்கோ அப்படியே எதிர்வாரு கத்துவாரு. வந்தா 2 பேரும் ஜாலியா போலாம்னு நினைச்சோமா. அப்ப நான் மட்டும் போனோமாமா? இல்லம்மா, இன்னொரு முறை பாக்கலாம். நீ மட்டும் போயிட்டு வாமா. இப்ப நீங்க நான் மட்டும் போய் கடை கடையா பாக்கணுமாமா? சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா. என்னங்க உடம்பு சரியில்லையா? ஆமாமா. இருங்க போய் பசங்களை கூப்பிடுறேன். டேய் சின்னவனே, பெரியவனே, டேய் எழுங்கடா. தூங்குது போதும். அப்பா பிரச்சனை. அதான் வண்டி போய் அப்பா வாங்க. அம்மா, வண்டியெல்லாம் நீங்க அப்பாவா ஆட்டோல கூட்டிட்டு போயிடுமா? நாங்க வந்து என்னடா பிரயோஜனம் புள்ளிய பேத்து. வாங்க நம்ம ஆட்டோவிலேயே போலாம். எழுங்க எழுங்க ஆசிரியப்பா எழுங்க. உள்ள வரலாமா? வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. வாங்க என்னாச்சுமா உடம்புக்கு? ஐயா ஒரு வாரமா லொக்கு. சரி, ஹாஸ்பிட்டல் என்ன போய் பார்த்தீங்க? அதெல்லாம் இல்லைங்க. ஏதோ ஒரு கண்ட மாத்திரை வாங்கி அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. மெடிக்கல் ஷாப்ல வந்து ரொம்ப ஹை டோஸ் மாத்திரை கொடுத்துருவாங்க. இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும். சரிப்பா, போய் பெட்ல பட்டுப்பா. நீ நான் வந்து செக் பண்றேன். பிபி கூட ரொம்ப ஹையா இருக்குமா? உங்களை வந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். சரிங்களா? மாத்திரை இருக்கிறதெல்லாம் கொடுக்குறேன். நீங்களும் கூட இருந்து பாத்துக்கணும். சரியா? சரிங்க. சரி. சரியாம்மா? சரிங்க. கூட இருந்து பாத்துருக்கோம். அப்படி எதுனா பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் வந்து பாக்குறேன். சரிங்கம்மா. சரிங்க சரிங்க. என்ன கொஞ்சம் தூக்கி உட்காருமா. ஐயோ இருமா இருமா இருமா. ஏமா ஐயோ 2 பசங்க போன பண்ணாதான் வரும். ஐயோ சரி, ஒரு ஐடியா பண்ணுமா. பசங்களை வர சொல்லமா. ஏன்னா இப்படியெல்லாம் நீங்க ஒன்றே உங்களால வேலை பண்ண முடியாது. பசங்களை வர சொல்லு. இப்ப நல்லா உட்காருப்பா. எப்படி பாரு உடம்பு இப்போ? பரவாயில்லையா? ஹலோ 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 மச்சான், இதெல்லாம் எங்க அப்பா உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல்ல வந்துருக்கிறேன், பார்த்து வந்துருக்கிறேன். இதெல்லாம் நான் பாக்குறேன். பாத்துறேன். அம்மா எப்படி வாங்குது அப்பாவுக்கு? அடா ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க. அதனால அப்பாவும் பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல? ஆமா, கேஸ் எல்லாம் பத்திரிக்கை அப்பா தெரியும். நீ ஃபுல்லா இங்க இருக்குமா? ஆமா, 7 நாள் சாப்பாடு சாப்பாடுக்கு என்ன பண்றது?
டேய் பெரியவனே இந்தா நான் கொடுக்குற காசை எடுத்துட்டு போயிட்டு காய்கறி வேணாம் படுத்த படுக்கிறாங்கடா இதை கொஞ்சம் நினைல வைங்கடா ஒரு கவலை கொள்ளுங்கடா கொஞ்சம் கூட கவலைன்றதே இல்லைடா மகனுங்களே உங்களுக்கு 2 பேருக்கும் டேய் ஜாக்கி இது வரைக்கும் நம்ம காய்கறி வாங்கவே போனதில்ல ஃபர்ஸ்ட் டைமா போறோம் நடரா போலாம் போய் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வரலாம் நடரா போலாம் ஏய் லிஸ்ட் இருக்குடா கடைக்கார கரெக்டா கொடுத்துறா நீ அப்படியே இதெல்லாம் கொடுத்து வரா மாப்ள எங்க அம்மா வேற காய்கறி வேணா சொல்லிட்டு இருக்கறா அதெல்லாம் வாங்குறதுக்கு போலாம்ங்கறோம் அங்க தான்டா போயிட்டு இருக்கறேன் காய்கறி வாங்க போயிட்டு இருக்கறேன்டா என்னன்னாச்சு எல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த காய்கறி விற்கிறதுக்கு நம்ம பொழப்பு பெரிய பொழப்பால இருக்கனாச்சு என்ன பண்றது என்னாச்சு விலையும் மந்தமா இருக்குது காய்கறி விலையும் அதிகமாயிடுச்சு நேற்று இருந்து காய்கறி எல்லாம் அழுகி போயிடுச்சு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல யாரோ 2 பேர் வந்து பேக்கும் டிப் டாப்பா நிக்கிறாங்க லிஸ்ட் வச்சு அவங்க கையில தள்ளி விட்டுறலாம் விடுங்க சரி வரட்டும் வளைச்சு போடும் வாடா தம்பி வாடா இங்க வாடா வாப்பா தம்பி என்ன காய்கறி வேணும் என்னன்னா எல்லாம் பச்சை இருக்கு தம்பி என்ன அங்க போறா வாடா தம்பி ஆமாடா வாடா ரொம்ப நல்லா இருக்குடா காய்கறி வாடா என்ன வேணும் உங்களுக்கு டேய் அந்த பேக் குறா நீ டேய் பேக் குறா அண்ணே என்னண்ணே இந்த லிஸ்ட்ல இருக்கிற காய்கறி எல்லாம் போடுனே ஏடா தம்பி உங்களுக்கு லிஸ்ட்ல இருக்கிறது கொடுத்தா போதுமா நீங்க எல்லாம் எதை எடுத்து வாங்க மாட்டீங்களா அதை எடுத்து போடணும் அண்ணே உங்ககிட்ட என்ன இருக்குது என்ன தம்பி காய்கறி வேணும் பச்சையா இருக்கு தம்பி கேரட் இருக்க போற பூசணி கேக்குது வாடா செல்ஃபி எடுத்து காய்கறி வாங்கல என்ன நீங்க இல்ல நான் ஒரு செல்ஃபி எடுத்துறேன் நல்லா இருக்குடா இது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் சரி அண்ணே போட்டீங்களாண்ணே போட்டேன் தம்பி எடுத்துக்காப்பு தம்பி இந்தாண்ணே காசு இந்தாண்ணே காசு ஓகே தம்பி சரி ஓகேண்ணே என்னாச்சு அழகுன காய்கறிக்கு 50 ரூபா வேண்டிய போல இருக்கு என்ன பண்றது என்னாச்சு நம்ம பொழப்ப பத்தி தான் உங்களுக்கு தான் தெரியுமே அவன் ஒருத்தன் 2 பேர் வந்தான் அவனுக்கு இழிச்சு வேணாக்கிறான் அவனுக்கு என்ன கொடுத்தான் என்ன வாங்கினானே தெரியல சில்லறை கொடுத்தீங்களா கொடுக்கலையா என்ன பண்றது அவன் செல்ஃபி எடுத்துக்கிறானே அவனுக்கு ஏது அறிவு விட்டதுதான் பாக்கலாம் விடுங்க சரி என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு உங்க காட்டுல மழை தான் போகும் என்ன பண்றது என்னாச்சு இது போய் என்னத்தான் மழை ஏதோ அப்படி வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் விடுங்க வாடா தம்பி வாடா காய்கறி அக்கா எங்கக்கா இந்த சைட் போயிட்டு டேசி என் கணவருக்கு உடம்பு சரியில்லைம்மா 1 வாரமா ஹாஸ்டல்ல வீடு மாசத்தி இருக்கிறம்மா என் தரத்துல 2 பசங்களால ஒரு பிரயோஜனம் இல்ல போட்ட பொருள் போட்ட வாக்கலமா வீடு கிளீன் பண்ணோம் சாப்பாடா போனோம் பாருமா சாப்பாடு பண்ணி என் கணவருக்கு எடுத்துட்டு போறோமா அக்கா கொரோனா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களாக்கா கணவருக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துட்டோமா கொரோனா இல்லம்மா சாதாரண காய்ச்சல் தான்மா சரிக்கா கவலைப்படாதீங்க இனிமேலாவது பிள்ளைங்களை நல்லா திருப்பி வளர்க்க பாருங்க நான் உங்க கணவருக்காக பிரேயர் பண்றேன் நீங்களும் பிரேயர் பண்ணிக்கோங்க சரியா சரிம்மா சரிக்கா வரேன்க்கா டாக்டர் சார் வாங்க உட்கார சார் அப்பாவுக்கு நேற்று முடியல சார் அப்படிங்களா தெரியல சார் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு மயக்கம் போடுறாரு அதே மாதிரி பார்த்து கொஞ்சம் பாருங்க சார் எதுனா இது இருக்கா கோல்டு எதுனா இருக்கா அதெல்லாம் இல்ல சார் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு சார் சரி நான் பாக்குறேன் அப்புறமா நான் பாக்குறேன் சரி ஒரு ஐடியா பண்ணுங்க ஒரு படி போய்வா நான் வந்து செக் பண்றேன் சரியா மெதுவா கூப்பிட்டு படி வைங்க மெதுவா கூப்பிட்டு படுக்க வைங்க மெதுவா சரி உங்களுக்கு ஒன்னாகாது கவலைப்படாதீங்கப்பா நான் நல்லா இருக்கோம் ஒன்னும் ஆகாதுப்பா உங்களுக்கு நான் இருக்கிறேன் இல்லையாமா நான் பாத்துக்கிறேன்மா கை கொஞ்சம் வைங்க 3 நாள் அட்மிட் பண்ணுமா சரிங்களா நான் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறேன் ஒன்றும் கவலைப்படாது ஒன்றும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை கவலைப்படாது முதல்ல ஒன்றும் இல்லை சரியாயிட்டு வரப்போங்க ஒரு 3 நாள் படி வைமா நீங்க நல்லா உஷாரா நல்லா பார்த்துக்கணும் அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ராங்கைட்டிஸ் நெஞ்சில சளி ஆயிட்டு இருக்குது கொஞ்சம் ஹெவி ஃபீவர் வரை இருக்கும் சரிங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆயிடும் 3 நாள் சரியாயிடும் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிங்களா நீங்க கூட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே ஒன்னும் இல்லப்பா டாக்டர் சொல்லிட்டாரு ஒன்னும் இல்ல 3 நாளைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரிங்களா
கண்ணே என்ன அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், அதனால என்னால சமைக்க முடியாதுப்பா. நீ போய் கடையில போய் நீங்களும் சாப்பிட்டுட்டு அம்மாக்கு ஏதாவது வாங்கிட்டு வரீங்களாடா? அம்மா நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நானும் அண்ணனும் கடைக்கு போய் காய் வாங்கிட்டு நாங்க சமைச்சு கொண்டு வரோம்மா. சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நாங்க இருக்கோம். அண்ணா வாங்கண்ணா, நம்ம போய் சமைச்சு கொண்டு வரோம். கடைக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா பாத்துக்கோங்க. சரிங்கம்மா, நான் போய் கழிக்கிறோம். உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்தோம்மா. சரிம்மா. அண்ணா ஆமாம்மா, அப்பாக்கு தான் உடம்பு சரியில்லை. வாமா நம்மளுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம். சரிங்கண்ணா. வேணாம் வாமா அங்க போலாம். ஏன்னா நம்ம அந்த கடையில வாங்கல, அவர் அவ்வளவு நேரம் கூப்பிட்டாருல்ல. அந்த கடையில காயெல்லாம் அழுகி இருக்குதுமா, அது இல்லாம ஃப்ரெஷ்ஷாவும் இல்ல. இந்த காயெல்லாம் புதுசா இருக்குது, இன்னைக்கு வந்த காய் மாதிரி இருக்குதுமா. நம்ம இந்த கடையில வாங்கலாம். சரியா? சரிங்கண்ணா. தம்பி காய் எடுத்துட்டுமாடா? வேணாண்ணே நானே எடுத்துக்கிறேனே. என்ன காய்ப்பா வேணும் உனக்கு? என்ன வெண்டைக்காய் வேணுண்ணே. அது வாங்க தெரியுமாடா தம்பி உனக்கு? வெண்டைக்காய் தாராளமா வச்சுனே. வெண்டைக்காய் நுனிய பார்த்து உடைச்சு வாங்கணும். அது சரி. முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்கணும். நல்ல விவரமா தான்டா தம்பி பேசுற. எவ்வளவு வேணும் சொல்லுப்பா தம்பி. இது எவ்வளவு ஆச்சு? 60 ரூபாய் ஆச்சுடா குட்டி. நானே தம்பி 100 ரூபாயா குடுக்குற, சில்லறை இல்லையே. சில்லறைக்கும் பாருங்க, பக்கத்துல கேட்டு கொடுங்க. அதுக்கு பதிலா இன்னொரு கிலோ வெங்காயம் போட்டுருவா தம்பி. வேணாண்ணே இருக்குது போதுண்ணே, அதே கொடுங்க. சரிடா தம்பி. இந்தடா. சரிண்ணே, வரண்ணே. வாங்க தம்பி. என்னன்னாச்சு இன்னைக்கு உங்க கடையில நல்லா கல்லா கட்டி இருக்குது? நீங்க வேற சும்மா இருக்கண்ணாச்சு, நீங்களாவது அதுக்குன்னு காய வச்சே சம்பாரிச்சிட்டீங்க. இன்னைக்கு நம்ம பையன் கொஞ்சம் விவரமா வாங்கிட்டு போறோம். என்ன கேக்குறீங்க? என்ன பண்றதுன்னாச்சு, பையன் பொறப்புலயே அந்த மாதிரி இருக்கிறான். ஆடா நீங்க வேற பொறப்புல இருந்தா வருது, எல்லாம் பெட்ரோல் வளப்புல தான் நினைச்சு வருது அப்படின்றீங்களா? ஆமா, நம்மளுக்கு தான் இந்த வாட்ச் இருக்குதுங்க. எங்க கேக்குறானுங்க சொல்றது? இந்த காய்க்கு மூட்டை தூக்கிட்டு வாடான்னு சொன்ன வர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்குன்னாச்சு பொழப்பு. என்ன பண்றது, அதெல்லாம் நம்ம வாட்சி விதி அந்த மாதிரி. என்னம்மா நீங்க? எங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோமா, அவங்களுக்கு நல்ல நெஞ்சு சளி 3 days இருக்க சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? எங்க கணவரையும் அட்மிட் பண்ணிக்கிறோமா, டாக்டர் ஏன் சொல்லிக்கிறாங்க. அவரு கூலி இறங்குறாரு, காய்ச்சல் வேற. ஆமாமா. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? ஐயோ அதை நான் கேட்கறேன் கண்ணு. 2 பசங்க 12வது படிக்கிறாங்க. ஒரு வேலை செய்யறதுல நல்லா தின்வாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா புசுக்குவாங்க, நல்லா செல்போன் பார்ப்பாங்க. சாப்பாடு கூட இப்பமா வீட்டுல சாப்பிடுறதுலமா ஓட்டல கட்டதாமா சாப்பிடறாங்க. காசு கொடுத்தக்கூடாது, அப்பாவுக்கு தெரியாம கொடுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க தெரிஞ்ச திட்டுவாரு. அதனால வீடு எல்லாம் போட்ட பொருள் போட்ட தவிர்த்துவாங்க. 7 நாள் இருக்கணும், போய் நான் கிளீன் பண்ணணும். எந்த அலைகள் தான் முடியுமா? உனக்கு எத்தனை மாமாங்க? எனக்கு ஒரு பையன் பொண்ணுமா. என் பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் இல்ல, நான் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். வீடு எப்படி தூக்குறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, சமைக்கிறது எப்படி, போய் காயெல்லாம் எப்படி வாங்கிட்டு வரணும், எல்லாமே கத்து கொடுத்து வளர்த்துருக்கேமா. நான் 1 month இல்லட்டா கூட அவங்க வீட்டை நல்லா கிளீனா பாத்துப்பாங்க. இப்ப கூட அவங்க சமைச்சு எடுத்துட்டு வர போயிருக்காங்க. இன்னைக்கு நாங்க டாக்டர் எங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நாங்க கிளம்பிடுவோம். ஐயோ ஏன் தண்ணி தெரியுங்க. இந்த மிக அருமையான ஆழம் விழுதுகள் என்ற கதையை பார்த்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அந்த கதையின் வாயிலாக நாம் உணரவல்லது, இயற்கையாகவே மண்ணில் எல்லா மரங்களும் விதைகளாக விழுந்து செடியாக மரமாக வளர்ந்து நல்ல கனிகளையும் காய்களையும் கொடுத்து நிழலையும் கொடுத்து மண்ணில் மடிந்து போய்விடுகிறது. இதை உணர்த்தும் விதமாக நீங்கள் ஒரு குடும்பத்தை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஆலமரமோ அவ்வாறாக அல்ல. இயற்கையாகவே மண்ணில் விதையாக விழுந்து செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து நல்ல விதைகளையும் கனிகளையும் கொடுத்து நல்ல நிழலையும் கொடுத்து அதனோடு தனது விழுதுகளையும் கொடுக்கிறது. அந்த விழுதுகள் அதனுடைய முதிர்ப்பு வயதில் அந்த விழுதுகள் அந்த மரத்தை தாங்கிக் கொள்வதை இன்னொரு குடும்பம் காட்சிப்படுத்தியதை பார்த்திருப்பீர்கள். ஆகையால் பெற்றோர்களாகிய நீங்களும் ஆசிரியர்களாகிய நாங்களும் நல்ல விழுதுகளை உருவாக்கி இந்த சமூகத்தை பாதுகாப்போம் என்பதை இந்த கதையின் வாயிலாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.